ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசேஷமான காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க அனுதின தியானத்தின் வழியா உங்களிடத்துக்கு வர தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனையே துதிக்கிறேன். சரி வாங்க, நீங்க எங்கெங்க இருந்து அக்ராஸ் தி குளோப் எத்தனை பேருங்க இன்றைக்கு சொல்ல போனா வேர்ல்டு வைடாக தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மக்கள் கேட்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அனுதின தியானம் தமிழ்ல மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழியில கூட அனுதின தியானம் போஸ்ட் பண்ணுகிறோம். மற்ற மொழி ஆட்கள் கூட கேட்கிறாங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல உதவியா இருக்குன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இன்னும் நீங்க ஒரு முறை கூட நீங்க பெற்ற நன்மை குறித்து எங்களுக்கு சொல்லாம இருந்தா, நீங்க பாக்குறீங்கன்ற விஷயத்தை எங்களுக்கு சொல்லாம இருந்தா, தயவு செய்து இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 8939801234 கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பண்ணுங்க. அவ்வப்போது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வைக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம் வார்த்தைகள் எங்களை குணப்படுத்துகிறது என்று, விசுவாச விருத்தி அடைய செய்கிறது என்று, அனுதினமும் உம்முடைய பாத தண்டையிலே உம்முடைய வாசலிலே காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு நீர் இந்த நேரத்திலே பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவர் பெரியவர். அப்படின்னா என்ன செய்வாரு அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாமே செய்வார். எதையும் செய்யக்கூடியவர். எனக்கு அசாத்தியமானது எதுவுமே இல்லை என்பவர். அப்ப ஏன் சிலருக்கு எந்த நன்மையும் நடக்கிறது இல்ல? சிலர் வாழ்க்கையில ஏன் அப்ப விருத்தி அடையவில்லை, ஆசீர்வாதம் இல்ல? சிலர் ஏன் இன்னும் அதே கஷ்டத்துல திரும்ப திரும்ப அதே பாடுகள்ல இருக்கிறாங்க? ஏன் சிலருடைய வாழ்க்கை அப்படியே இருக்குன்னு கேட்டா, கவனிங்க, இது தேவனால அல்ல. ஆனா இது நம்முடைய அறிவீனத்தினாலே, நம்முடைய அவிசுவாசத்தினாலே, நாம தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறதுனால. பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காதுங்க. பாவம் சாபங்க. நம்முடைய சாபங்கள் நம்மை விழுங்கி விடுகிறது. அதுக்குதான் நம்ம பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்தா அது எல்லாமே மன்னிப்பதற்கு அவர் அப்பவும் இப்பவும் எப்பவுமே ஆயத்தமா தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் நம் பலவீனங்களை அறிக்கை செய்வது, விட்டுவிடுவது, ஜெபத்திலே நாம நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுவது மிகவும் தேவையானது. அதுக்குதான் தேவனுடைய வசனம் கேட்கணும். கேட்கும்போது நம்ம நிலையை நம்ம உணர்வோம். நாம எங்கிருக்கிறோமோ அதை உணர்வோம். நம்ம செய்யறது தப்புன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா வசனத்தின் வெளிச்சத்துல நாம தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேரை குணமாக்குனாரு. இயேசாண்டவர் குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, அவர் குணப்படுத்துகிற வல்லமை உள்ளவர். நம்முடைய வியாதிகளை மட்டும் குணப்படுத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. ஆனா அவர் சுகங்களை கூட கொடுத்தாரு, செய்கிறாரு. அவர் நாமத்துல இன்றைக்கு கூட சுகம் உண்டு. இல்லன்றவங்க இருக்கிறாங்க, நம்பாதவங்க இருக்கிறாங்க, நம்பினவங்க சுகத்தை பெற்று நன்மையை பெற்று சாட்சியா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க நம்புனா அற்புதங்களை பார்ப்பீங்க. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கருப்பொருள். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தா நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. தேவனை நீ விசுவாசித்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையுமே, ஒவ்வொரு தடையும் உன்னால எதிர்க்க முடியும். விசுவாசத்துல விருத்தி அடைய திரும்ப அங்கதான் வரணும். தேவனுடைய வசனம் கேட்பதினாலே விசுவாசம் உண்டாகும். தேவனுடைய சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபிப்பதன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்மை
அபிஷேகித்து நம் மனக்கண்களை திறப்பதினாலே கண்களால பார்க்க முடியாதத ஆவிக்குரிய பார்வையினால பார்த்து ஆண்டவருக்குள்ள பரவசிக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை அங்கே அது அவருக்கு இருக்கிறது. அந்த நேரத்துல அந்த வீடு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. அதுல அநேகர் வியாதியஸ்தரே மற்றும் அநேகமான வேதனைகளில், பிரச்சனைகளில், சிக்கல்களில் இருக்கிறவங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க அன்றைக்கும் இன்றைக்கும் ஓடி ஓடி வருகிறவங்க தேவையில் இருக்கிறவங்க தாங்க. ஏழைகளே, சாமானியரே, கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க தான். சிதறி இருக்கிறவங்களே, நொந்து போயிருக்கிறவங்களே, விசாரிக்க ஆள் இல்லாத திக்கற்றவங்க தாங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறவங்க. அவங்க ஆண்டவரின் அன்பால பிடிக்கப்படுகிறாங்க. அவருடைய அன்பிலே சேர்க்கப்படுகிறாங்க. அவங்க வாழ்க்கையை கழுவி கொண்டு இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்றாங்க. ஆமா, நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, உங்க இதயத்தை தேவ சமூகத்தில் சரி பண்ணிட்டீங்களா? தேவனின் அன்பினால உங்க இருதயம் நிறைந்திருக்கா? இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து விட்டார் என்கிற தைரியம், நிரூபணம் உங்களுக்கு இருக்கா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் இல்லாத வரைக்கும் நம்முடைய பக்தி உலக சம்பந்தப்பட்டதுதாங்க. கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க தான் உலகத்துக்கு வந்தாரு. அந்த பாவத்தினாலே வருகிற சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுவிக்க வந்தாருங்க. அந்த பாவத்தின் விளைவாகிய வியாதியிலிருந்து கூட நம்மை குணப்படுத்த வந்தாரு. இதெல்லாம் கூட இன்டர்லிங்க்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பாவம் செய்வதனால வியாதிகள் வரும். வியாதியில் இருக்கிறவங்க ஆவிக்குரிய விதத்தில் நஷ்டப்படுவாங்க, உடல் ரீதியா பலவீனமாயிடுவாங்க. எப்போது நம்ம ஆவிக்குரிய விதத்துல பலமா இருப்போமோ, எப்போது நாம தேவனிடத்துல விசுவாசத்தோடு இருப்போமோ, நம்முடைய நிலையை நம்ம உணர்வோம். அதனால நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், எது வேண்டும் என்று கேட்போம். இயேசு கிறிஸ்து அநேகரை குணப்படுத்துவதற்கு முன்பு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அந்த வழியருகே இருந்த பிறவி குருடன் தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும் என்று சத்தமிடும்போது வர சொல்லி கூப்பிட்டு, உனக்கு என்ன வேண்டும்? என்னங்க, சாதாரணமா நம்ம பார்வையற்று இருக்கிறவங்கள ரோட்ல அங்க இங்க பார்த்தா ஐயா என்பாங்க. சிக்னல்ஸ்ல இந்த கார் கிட்ட வந்து நின்று அந்தந்த இடத்துல பிச்சை எடுக்கிறவங்க, அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பாங்க? 10 ரூபாய் கொடுங்க ஐயான்னு கேட்பாங்க. அல்லது அதிக தேவையில இருக்கிறவங்களா இருந்தா 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பாங்க. என்னங்க, அல்லது எனக்கு நல்ல கருப்பு கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுங்க, எனக்கு கண்ணு தெரியாததுனால எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, நான் கருப்பு கண்ணாடி போட்டுட்டா யாரும் என்னுடைய கண்ணை பார்க்க முடியாம இருக்கும்னு என் கைக்கு ஒரு பெல் இருக்கிற ஸ்டிக் வாங்கி கொடுங்க, நான் அந்த பெல் சவுண்ட் பண்ணிட்டே வருவேன். இன்றைக்கு இதான் கேட்குறாங்க, ஒரு வீல் சேர் கொடுங்க, அது இது என்று. நம்ம கர்த்தர்கிட்ட வரும்போது என்ன கேட்கிறோங்க? எது நம்முடைய குறைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்றபடி கேட்க முடியும். குறைகளை தீர்க்கிற தேவன் இருக்கிறாருங்க. மிச்சம் மீதி போடுறவர் இல்ல அவரு. ஏதோ கொஞ்சமா கொடுத்துட்டு பிச்சை போடுறவர் போல கொஞ்சமா ஆசீர்வாதங்களை தரவர் இல்ல. நிறைவாக பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர். நம்முடைய இன்றைய வேத பகுதியில பார்க்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலின் மேல அவனை சுமந்து வந்து அவருக்கு முன்பு வைத்தா. 20ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என்ன பார்த்தார் அவரு? அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, கொண்டு வந்தவங்க விசுவாசத்தை பார்த்து, படுக்கையின் மேலே கிடக்கிற திமிர்வாதக்காரனோடு பக்கவாதம் வந்து படுத்திருக்கிற அவனை பார்த்து என்ன சொன்னாரு பாருங்க.
உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவனோட சொன்னாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உனக்கு சுகமுண்டாவதாக என்று சொல்லல, அல்லது நீ நல்லா ஆயிடுவேன்னு சொல்லல, நீ சுகமடைவாயாக என்று சொல்லலங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. பாவத்தினாலே வருகிற சம்பளம் மரணம். பாவம் கொடுக்கிற பேட்டா வியாதிகள், துன்பங்கள், பஞ்சங்கள், கஷ்டங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை உண்டாகாமல் போக காரணம் உங்கள் பாவங்களே. உன் கோபம் உன் இதயத்திலிருந்து போகலன்னா சும்மாவே எல்லாத்துக்கும் கசந்து கொண்டு இருந்தா பிபி வராதா? சும்மாவே எல்லாவற்றை குறித்தும் யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்தா உனக்கு சுகர் நோய் வராதா? உன் பாடியில டிசார்டர்ஸ் வராதா? சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருவது, கலக்கத்தை கொண்டு வருவது என்ன? எந்த விஷயத்துல நாம கலக்கம் அடைகிறோம்னு உணர்ந்து கொண்டா அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா அவர் நம்மை விடுவிப்பதற்கு, நாம இழந்து போன சந்தோஷத்தை திரும்பி கொடுக்க அவர் எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம்னா வீடுங்க இல்லைங்க, வீட்டுல அவருடைய நன்மைகள். நமக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வேணும்னா சொத்து பத்து இல்லைங்க, இதயத்துல சமாதானம், நிம்மதி. சாலமோன் சொல்றாரு, வயிறு நிறைய சாப்பிட்டு திருப்தியான தூக்கம் இருந்தா அவனை மிஞ்சினவன் இல்லையாம். அது விரும்பத்தக்கதா இருக்கு, அருமையானதா இருக்குன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படியே தாங்க இருக்கிறோம். அதே சூழ்நிலைகள், அதே நோய்கள், அதே குடும்ப பிரச்சனைகள், அதே பொருளாதார நெருக்கடி. எதுக்கு? ஆண்டவர் கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. தற்காலிகமா ஆசீர்வாதங்களை பெற நினைக்கிறீங்களே தவிர பரிபூரணமா குணப்படுத்துகிற ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்ல. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற ஆண்டவர், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறவங்க அவங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது, கிறிஸ்துவின் இரத்தத்தில் விசுவாசத்தின் மூலமா கழுவப்படும் போது அவங்க குற்றமற்றவங்கள் ஆகிறாங்க, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாங்க. ஹல்லேலூயா! ஒரு குற்றவாளிய குற்றமற்றவனா செய்கிறவர் அவர். மதிப்பில்லாதவனை மதிப்புள்ளவனாய் மாற்றுகிறவர் ஆண்டவர். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா பக்கத்தில் இருக்கிற பரிசேயர் சொல்றாங்க, அவர்கள் யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்கிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். பாவங்களை மன்னிக்க தேவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க அட்லீஸ்ட். ஆனா இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக ஏற்க மறுக்கிறாங்க. இன்றைக்கு அதுதாங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை. இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து திரும்ப எழுந்திருக்கிறார் என்று, உயிர்த்தெழுந்தவரா இருக்கிறார் என்று, மரணத்தை ஜெயித்தவர் என்று நீங்க நம்பலன்னா இன்னும் நீங்க உங்க பாவத்துல தான் இருக்கிறீங்க. அப்ப நம்ம வாழ்க்கை, நம்முடைய போதனை எல்லாம் வீண்தாங்க. இயேசுவுக்குள்ள இருக்கிற முக்கியமான சத்தியம் என்ன? அவர் மரித்து இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சீங்களா? அவர் சொல்லுகிற வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறீங்களா? உனக்கு சுகம் வேண்டுமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இன்றைக்கு கூட, நேற்றும் இன்றும் என்றைக்கு மாறாதவரா இருக்கிற ஆண்டவர் உன்னை தொடக்கூடியவர். ஆவியானவரா இருக்கிற தேவன் உன்னை சந்திப்பாரு. என்ன உங்க வியாதி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இன்னைக்கு நெத்தியிலிருந்து கால் வரைக்கும் எத்தனை அவயவங்கள் இருக்கோ எல்லா அவயவங்களுக்கும் இன்றைக்கு நோய்களும் பிரச்சனைகளும் உண்டாயிருச்சுல்ல. எவ்வளவு மருந்து இருந்தாலும், எவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தாலும் இன்னும் வியாதிகள் பெருகிட்டு இருக்குல்ல. உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று அவர்கிட்ட வந்து பாருங்க. விசுவாசத்தோடு உங்க வியாதிகள் ஆண்டவர்கிட்ட சொல்லி, என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க சாட்சியா நான் வாழ்வன் ஒப்புக்கொடுங்க. அற்புதமா அவருடைய தழும்புகள் இருக்கிற சுகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு மனசுல நிம்மதி உண்டாகும். உங்க குடும்பத்துல உண்மையான நன்மைகள் உண்டாகும். பாவம் என்பது பயங்கரமானதுங்க. அது நம்மை முன்னுக்கு போக விடாது. அது நம்மை பின்னுக்கு இழுக்கும். அது நம்மை அசுத்தப்படுத்துகிறது. தேவனின்
நீதியை விட்டு விட்டவங்க, சுயநீதி மேல சார்கிறவங்க தேவனின் சமூகத்தை இழந்து போவாங்க. இன்றையிலிருந்து உங்க பலவீனங்கள் என்னமோ, உங்க குறைகள் என்னமோ ஆண்டவருக்கு சொல்லுங்க விசுவாசத்தோடு. பொருளாதார பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, மனசுக்கு நிம்மதி இல்லையா, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா, சொந்தக்காரங்களோட பிரச்சனையா, சபைக்கு போறது இல்லையா, என்ன உங்களுடைய நிலைமைங்க? ஏன் இன்னும் பின்வாங்கி போகிறீங்க? படிப்படையா கீழே போயிட்டு இருக்கீங்க. நின்று யோசிக்கணும். இதயத்தை தேவனோடு சரி பண்ணிக்கிட்டா தேவன் தம்முடைய புதிய பலனை, புதிய வல்லமைய நமக்கு கொடுப்பாரு. இன்றைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொள்கிறாரு. உன்னை தெரிந்து கொண்டாரு. உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தனாக மாற்றி உன் வீட்டாருக்கு, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னை சாட்சியா நிக்க வைக்க ஆசையோடு இருக்கிறாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை உங்க பிள்ளைங்களை பாருங்கப்பா. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, இந்த ஜெபத்தில் ஒருமனப்படுறாங்களோ, அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. அவங்க இதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறதுனாலே தீர்வு கொடுங்கப்பா. என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றீரே, உம்முடைய அற்புத காரியத்தை செய்யுங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு கொடுத்து, இதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி போய் பாவம் செய்யாமல் இரு என்று நீர் சுகமாக்கிய ஜனங்களிடத்துல நீர் சொன்னது போல அப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். சுகப்படுத்தப்பட்ட நாங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள், இனியும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைகள் ஆகாமல், பிசாசனுடைய கைகளிலே, சாத்தானின் கைகளிலே சிக்கி இருக்கிறவங்களா இல்லாமல், உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்னா 8939801234 என்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நம்பரை நீங்க கீழே டிஸ்பிளேல இருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிற அதோட கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்